சோல்டர்ஸ் பொடி இரண்டு உலோகங்களை ஒன்றாக சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மூன்றாம் ஒரு உலோகத்துடைய பெயர் பொடி. இந்த மூன்றாம் உலோகத்துடைய உருகுநிலை அப்படிங்கிறது நகையுடைய உருகுநிலையை விட குறைவான ஒரு உருகுநிலையில உருகிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பரை ரெண்டாக கிழிச்சிடுறோம். அதை ஒட்டுறதுக்காக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஒரு ஃபெவிஸ்டிக் பயன்படுத்துகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பேப்பரை ஒட்டுறதுக்காக பயன்படுத்திய அந்த ஃபெவிஸ்டிக் தான் அந்த இடத்துல சோல்டர். அதே மாதிரி நகைகளை வடிவமைக்கும் பொழுது ஒரு பீஸை இன்னொரு பீஸோட ஒன்றா நாமோ பற்ற வைக்கிறதுக்காக பற்ற வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த மூன்றாம் ஒரு உலோகம் இருக்கு இல்லைங்களா? ஃபெவிஸ்டிக் மாதிரி இந்த இடத்துல ஒரு உலோகத்தை வச்சு பற்ற வைப்போம். அதுதான் பொடின்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுடைய பார்வைக்கு சுலபமாக புரியணும்னா, வெல்டிங் பண்ணுறோம். கிரில்ல நம்ம வெல்டிங் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். விதவிதமான டிசைன்ஸை செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒன்றா வச்சு வெல்டிங் ராடு மூலமாக வெல்டிங் பண்ணுவாங்க. இந்த கிரில்லு தான் கோல்டு ஃபேப்ரிக், இந்த கிரில்லு தான் நகைன்னு வச்சுக்கலாம். இந்த வெல்டிங் ராடு இருக்கு இல்லைங்களா? அதுதான் பொடி. இந்த கிரில்லை ஒன்றா சேர்க்கறதுக்காக எது பயன்படுத்துகிறோம்? வெல்டிங் ராட். அதே மாதிரி நகைகளை பற்ற வைப்பதற்காக ஒரு மூன்றாம் ஒரு உலோகத்தை வச்சு பற்ற வைப்போம். அதுதான் பொடி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அதே கிரில்லை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். கிரில்லை வெல்டிங் பண்ணும்பொழுது வெல்டிங் ராடு உருகுதா, கிரில்லு உருகுதுங்களா? வெல்டிங் ராடு தானே உருகுது. அதே மாதிரி நகைகளை பற்ற வைக்கும் பொழுது பொடி மட்டும்தான் உருகணும். சூடுபடுத்தி தான் நகைகளை பற்ற வைப்போம். அப்படி சூடுபடுத்தும் பொழுது நகை உருகக்கூடாது, பொடி மட்டும்தான் உருகணும். அதான் சொன்னேன், இரண்டு உலோகங்களை ஒன்றாக சேர்ப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மூன்றாம் ஒரு உலோகத்துடைய பெயர் பொடி. அந்த பொடியுடைய உருகுநிலை ஆனது நகையுடைய உருகுநிலையை விட குறைவான அளவில் உருகிற மாதிரி அமையணும். அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த பொடியில் எத்தனை விதமான பொடிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 3 விதமான பொடிகள் இருக்குது. 1, பாரம்பரிய முறை பொடி, ட்ரெடிஷ்னல் சோல்டர். 2வது, நீங்கள் கேடியம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? கேடியம்னு எந்த ஒரு பொருளும் கிடையாது. ஆக்சுவலாக அது கேட்மியம் சோல்டர். கேட்மியம் அப்படிங்கிறது ஒரு பேஸ் மெட்டல். அதை பயன்படுத்தி தான் நம்ம நகைகளை பற்ற வைக்கிறோம். இந்த கேட்மியம் அப்படிங்கிறத வேகமாக சொல்லி பாருங்க. கேட்மியம் 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 என்ன ஆகுதுங்க? கேடியம்னு ஒரு அளவில் முடியும். அப்படி தான் நம்ம ஆளுங்க இந்த கேட்மியமை கேடியம்னு மாற்றிட்டாங்க. கேடியம் பொடி. இப்போது உங்களுக்கு புரியக்கூடிய வகையில் சொல்லணுன்றதுக்காக நானும் கேடியம்னு சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக அதை கேடியம்னு சொல்லக்கூடாது, கேட்மியம்னு தான் சொல்லணும். ஆனால் உங்களை சுலபமாக வந்தடையும் அப்படிங்கிறதுனால நான் கேடியம்னு இனி சொல்லுவேன். அடுத்தது கேரட்டேஜ் சோல்டர், 3வது பொடி. இந்த 3வது பொடி கேரட்டேஜ் சோல்டர் இருக்கு இல்லைங்களா? இதுவும் அதே கதை தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரட்டேஜ் சோல்டர்னு தான் சொல்லணும். ஹால் மார்க்கிங் நம்ம இந்தியாவில் 2000 வருஷம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஹால் மார்க்கிங் யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம்? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நகைகளுக்கு இந்த கேரட்டேஜ் சோல்டர் பொடியை பயன்படுத்தினா மட்டும்தான் நாங்கள் ஹால் மார்க்கிங் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நம்ம ஆளுங்க அந்த பொடிக்கும் அவங்க பேரை வச்சுட்டாங்க, ஹால் மார்க். அவங்க என்ன கொடுக்குறாங்க? ஹால் மார்க்கிங் கொடுப்போன்னு சொன்னாங்களா? அதுக்காக இந்த பொடிக்கும் அவங்க அதே பேர். அதனால் இந்த பொடிக்கும் அதே பேர், ஹால் மார்க் சோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொடிகளில் 3 விதமான பொடிகள் இருக்குது. 1 பாரம்பரிய முறை பொடி, 2 கேடியம் பொடி, 3வது ஹால் மார்க் பொடி. நான் திருப்பி சொல்லியிருக்கேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த பெயர்கள் பொதுவாக மார்க்கெட்டில் எல்லாரும் என்ன பயன்படுத்துகிறாங்களோ அதே பெயர்களை நான் பயன்படுத்துகிறேன். ஆக்சுவல் பேர் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இந்த பாரம்பரிய முறை பொடி எத்தனை வருடங்களாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல 100 வருடங்களாக நகை தயாரிப்புக்காக பயன்படுத்தக்கூடிய பொடி தான் இந்த பாரம்பரிய முறை பொடி. அடுத்தது கேடியம் பொடி. அது கேட்மியம் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஆளுங்க கேடியம் பேசுகிறாங்க இல்லைங்களா? அந்த பொடி எத்தனை வருடங்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷமாக தான் இந்த கேடியம் பொடி அப்படிங்கிறது பழக்கத்தில் இருக்குது. அடுத்தது
ஹால்மார்க் சோல்டர், இது எத்தனை வருஷமாக பயன்படுத்துகிறாங்க? இந்த ஹால்மார்க்கிங் நம்ம ஊரில் வந்த பிறகு நம்ம பயன்படுத்துகிறோம், அதுக்கு முன்னாடி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷமாக இந்த ஹால்மார்க் சோல்டர் அப்படிங்கிறத நம்ம இங்கே பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு நகையை மதிப்பிடுவதற்கு இந்த பொடிகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க போகிறோம். ஒவ்வொரு பொடிக்கு ஒவ்வொரு விதமான தன்மை இருக்குது. நம்ம நகை மதிப்பீட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்ப்போம். முதல் பொடி பாரம்பரிய முறைப்பொடி. பாரம்பரிய முறைப்பொடியில் நிறைய விதமான பொடிகள் இருக்கு. ஹார்ட் சோல்டர்னு சொல்லுவோம், மீடியம் சோல்டர்னு சொல்லுவோம், சாஃப்ட் சோல்டர்னு சொல்லுவோம். இது மாதிரி விதவிதமான கலவைகளுக்கு விதவிதமான பெயர்கள் இருக்கு. பொதுவாக நகைகள் தயாரிப்பதற்காக அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பொடி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சாஃப்ட் சோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய கலவை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 கிராம் 91.6% கோல்டு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? 91.6% தரம் இருக்கக்கூடிய பொண்ணை 1 கிராம் எடுத்துக்கிறோம். அந்த பொண்ணுடைய தரம் எவ்வளவு இருக்கு? 91.6%. அது எவ்வளோ எடை இருக்குங்க? 1 கிராம். இது பியோர் கோல்டு கிடையாது, தங்கம் கிடையாது, பொண்ணுக்கும் தங்கத்துக்கும் ஏற்கனவே நம்ம வித்தியாசத்தை சொல்லியிருக்கோம். இது தங்கமா? தங்கம் கிடையாது, பொன் எடுத்திருக்கோம். அது கூட இன்னொரு கிராம் ஒரு உலோக கலவையை சேர்க்கிறோம். அது என்ன கலவை அப்படின்னு பார்த்தோம்னா வெள்ளியும் செம்பும் சேர்ந்த ஒரு கலவை. அதனுடைய எடை எவ்வளோ இருக்கு? 1 கிராம். ஏற்கனவே 1 கிராம் 916 கோல்டு, 1 லிட்டர் பாலுன்னு வச்சுக்கலாம். இன்னொரு லிட்டர் தண்ணி, அதாவது கோல்டோட செம்பையும் வெள்ளியும் சேர்க்கிறோம். 1 கிராம் கோல்டு நல்லா தான் இருந்தது 916, அதோட 1 கிராம் என்ன சேர்க்குறோம்? செம்பும் வெள்ளியும் கலந்த 1 கிராம் கலவை எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறோம். 1 + 1 எத்தனை கிராமுங்க? 2 கிராம். 1 லிட்டர் பால், இன்னொரு லிட்டர் தண்ணி, 2 லிட்டர் கிடச்சிது. தரம் என்னாச்சுங்க? குறைஞ்சி போகுது இல்லையா? அதே அளவுக்கு குவாலிட்டி இருக்கா பால்? இல்லை, தண்ணி சேர்த்துட்டோம், குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி 1 கிராம் கோல்டு, இன்னொரு கிராம் வெள்ளியும் செம்பும் சேர்ந்த ஒரு கலவை 2 கிராமாக கிடச்சிருக்கு. அதனுடைய தரம் என்னவாச்சு? பாதியாக குறைஞ்சிடுச்சு. ஏற்கனவே 916 தான் இருந்தது. அந்த 916ல் பாதி என்ன ஆகும்? 45.8%. ஸோ இந்த சாஃப்ட் சோல்டருடைய தரம் என்னவா இருக்குங்க? 45.8% இருக்குது. பாரம்பரிய முறை பொடியில் நம்ம கோல்ட்ஸ்மித்ஸ் அதிகமாக பயன்படுத்துறது இந்த சாஃப்ட் சோல்டர். அந்த சாஃப்ட் சோல்டருடைய பியூரிட்டி எவ்வளோ இருக்குது? 45.8%. இதை ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்கள் இப்போ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு நகை தயாரிக்கலாம். என்ன நகை தயாரிக்கலாம்னா ஒரு செயினை தயாரிப்போம் நாம். இப்போ பாருங்கள், தயாரிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் கம்பி இருக்குது. அந்த கம்பியுடைய தரம் என்னவா இருக்குங்க? 916. என்னவா இருக்கு? 916. அந்த கம்பியுடைய தரம் 916. அந்த கம்பி எடுத்து ஒரு ரவுண்டாக வளையங்கள் செய்கிறோம். செஞ்சிட்டோமா? செஞ்சாச்சு. அந்த கம்பி முதல்ல 916 இருந்தது, இது மாதிரி வளையமாக மாற்றிட்டோம். வளையமாக மாற்றினா என்னவா இருக்குங்க? அதே 916 தான் இருக்கும். நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கம்பி 916 இருந்தால் அதை வளையமாக மாற்றினாலும் அதே 916 தானே இருக்க போகுது. தரம் அதே தானே, ஷேப் தான் மாறி போச்சு, தரம் அதே தான் இருக்க போகுது. 916, இதுவும் 916 தான். சரி, ஜஸ்ட் வளையமாக மாற்றிட்டோம். இப்போ பற்ற வைக்கணும் இல்லையா? பற்ற வச்சா தானே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது பற்ற வைக்கிறதுக்காக என்ன பொடி பயன்படுத்தலாம்? நம்மக்கிட்ட என்ன பொடி ரெடியாக இருக்குங்க? சாஃப்ட் சோல்டர். என்ன பொடி ரெடியாக இருக்குது? சாஃப்ட் சோல்டர். அந்த சாஃப்ட் சோல்டருடைய தரம் என்னவா இருக்குது? 45.8%. அதை பயன்படுத்தி பற்ற வச்சிட்டோம். இந்த பொடிகளை பற்ற வைக்கிறது வெளிப்பக்கமாக தெரியாத அளவுக்கு உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பற்ற வைப்போம். உரசக்கூடிய இடமா இல்லாமல் உள்பக்கமாக இருக்கிற மாதிரி பற்ற வச்சாச்சு. இப்போ செயின் ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க. தீர்மானம் முடிஞ்சு போச்சு, செயின் ரெடி. இப்போ இந்த செயின் அடமானத்திற்கு வருது. இந்த செயின் எடுத்து உரச போகிறீங்க. பற்ற வைச்ச இடம் உரைக்கல்ல படாத இடமாக தான் பற்ற வைப்போம். செயின் மேலே தான் உரச போகிறோம். செயினை உரசினா உரைக்கல்ல என்ன தரம் கிடைக்கும் நமக்கு? அந்த செயின் எடுத்து உரசினா என்ன தரம் கிடைக்குங்க? 916. அப்படி தானே? இந்த இடத்துல உரசுறோம், என்ன தரம் கிடைக்கும் நமக்கு? 916 கிடைக்குது.
அதுதான் ஸ்கின் பியூரிட்டி, ஸ்கின் டச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நகையை அதனுடைய நிலையிலேயே வைத்து உரசும் பொழுது வரக்கூடிய தரம் ஸ்கின் டச் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கின் டச்னு சொல்லலாம், இல்லை ஸ்கின் பியூரிட்டின்னு சொல்லலாம், ஸ்கின் பர்சன்டேஜ்னு சொல்லலாம். இந்த பர்சன்டேஜ், பியூரிட்டி, டச் அப்படிங்கிறது எல்லாமே ஒரே விஷயத்தை குறிக்கக்கூடியது தான். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா டச் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையும் கிடையாது. டச், TOUNCH தான் இருக்குது. எப்படி நம்ம ஆளுங்க கேட்மியமை கேடியமாக மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த டச்சையும் டச்சுன்னு மாற்றிட்டாங்க. டச் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, பியூரிட்டி தான், அதோடைய சதவீதம் தான். ஸோ இப்போ இது எவ்வளோ பியூரிட்டி இருக்கும், எவ்வளோ டச் இருக்கும்? 91.6%, 916. அப்படித்தானே? உரைக்கல்ல நமக்கு கிடைச்சது என்ன தரங்க? 916 ஸ்கின் டச். இப்போ இந்த நகைக்கு இந்த தரத்திற்கு லோன் கொடுத்துட்றோன்னு வச்சுக்கோங்க. 916ன்னு வந்துருச்சு. 916க்கு உண்டான ரூபாவை கொடுத்துட்றோம் கஸ்டமர்கிட்ட. கஸ்டமர் ஒரு வருஷம் கழித்து அந்த நகையை மீட்கலை. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? அந்த நகையை ஊர்க்க வேண்டியிருக்கும், இல்லை ஏலத்துக்கு விட வேண்டியிருக்கும். ஏலத்தில் எடுத்தவர் திருப்பி உருக்கி தான் விற்க போகிறார். உருக்குறாருன்னு வச்சுக்கோங்க. திரும்பி அவருக்கு அதே 916 கிடைக்குமா? நீங்கள் 916 அப்படின்னு நீங்கள் நினச்சி கோல்டு லோன் கொடுத்துட்டீங்க. அந்த நகையை அவர் உருக்குறாரு. உருக்குனா 916 கிடைக்குமா? இப்போ உருக்குனா என்ன ஆகும்? அந்த பொடி, அந்த கோல்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா உருக போது உருகுனா என்ன நடக்கும்? இப்போது அதனுடைய தரமானது குறையும். பொடி எந்த அளவுக்கு அந்த நகையில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல அதனுடைய தரம் குறையும். பொதுவாக ஒரு நகையை பற்ற வைக்கிறதுக்காக, ஒரு முக்கியமாக ஒரு செயினை பற்ற வைக்கும் பொழுது 4-5% வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு பொடி அதில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது அதோடைய மெல்ட்டிங் பியூரிட்டி குறையுமா குறையாதுங்களா? ஒரு 5% வச்சுக்கலாம். அதோட மெல்ட்டிங் பியூரிட்டி அந்தளவு குறையுமா? 6% வச்சுக்கலாம். இப்போது அதோடைய தரம் குறையுது இல்லைங்களா? இப்போ என்னவா இருக்குங்க? 85% வந்திருக்கு பாருங்க. இது மெல்ட்டிங் பியூரிட்டி. இது நீங்கள் கோல்ட் லோன் கொடுக்கும் பொழுது மெல்ட்டிங் பியூரிட்டிக்கு கோல்ட் லோன் கொடுக்கணுமா, இல்லை ஸ்கின் பியூரிட்டி கோல்ட் லோன் கொடுக்கணுமா? ஒருவேளை அந்த கஸ்டமர் மீட்டுட்டு போகலைன்னா அந்த நகையை உருக்கினாலும் நாம் கொடுத்த ரூபா நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. ஸோ நகைக்கு கோல்ட் லோன் கொடுக்கும் பொழுதே அந்த நகையை உருக்குனா அதில் எவ்வளவு தங்கம் இருக்கும், அதனுடைய மதிப்பு என்னன்னு போட்டு தான் கோல்ட் லோன் கொடுக்கணும். ஸ்கின் டச்சுக்கு கொடுக்கணுமா, மெல்ட்டிங் டச்சுக்கு கொடுக்கணுமா? எந்த ஒரு கோல்ட் ஸ்மித்தோ இல்லை ஜுவல்லரோ ஏலத்தை எடுக்கும் பொழுது அதனுடைய ஸ்கின் டச்சை பார்க்க மாட்டாங்க, மெல்ட்டிங் டச்சை தான் பார்ப்பாங்க. இந்த நகையை நான் உருக்கி எடுத்துகிட்டு போய் விற்றா எனக்கு எவ்வளோ ரூபா வரும். அப்போ கோல்ட் லோன் கொடுக்கும் பொழுதும் நம்ம மெல்ட்டிங் டச்சுக்கு தானே கொடுக்கணும். பாரம்பரிய முறைப்பொடியில் நகைகள் பற்ற வச்சிருக்கும்போது ஒவ்வொரு நகைகளுக்கு தகுந்த மாதிரி இந்த மெல்ட்டிங் டச் அப்படிங்கிறது வேறுபடும். அதை பின்னாடி வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கலாம். நீங்கள் மெல்ட்டிங் டச்சுக்கு கோல்ட் லோன் கொடுக்கணுமா, ஸ்கின் டச் கொடுக்கணுங்களா? மெல்ட்டிங் டச்சுக்கு தான் கொடுக்கணும். இதனால தான் பாரம்பரிய முறைப்பொடியில் நகைகளை பற்ற வச்சு இருக்கும் பொழுது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய நகைகள் மார்க்கெட்டில் இருந்தது. அப்போல்லாம் என்ன போட்டிருப்பாங்க மார்க்கெட்டில், அப்போல்லாம் என்ன போட்டிருப்பாங்க மார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/20 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, என்னுடைய நகையை அதனுடைய நிலையிலே வைத்து நீங்கள் உரசும் பொழுது உங்களுக்கு 22 கேரட் இருக்கும். என் நகை நான் செஞ்சது 22 கேரட் தான், அதை நீங்கள் உருக்குனீங்கன்னா 20 கேரட் தான் இருக்கும் அப்படிங்கிறது அதோடைய மீனிங். 22/20 அப்படிங்கிறதுக்கு இதான் மீனிங். வாங்கிட்டு போகும்போது 22 கேரட், நீங்கள் விற்க போனீங்கன்னா உருக்கி தான் எடுத்து வைப்பேன், அப்போது 20 கேரட் அப்படிங்கிறது தான் அதனுடைய மீனிங். 22/20, 22 அப்படிங்கிறது ஸ்கின் டச்சையும் 20 அப்படிங்கிறது மெல்ட்டிங் டச்சையும் குறிக்கும். கோல்ட் லோன் கொடுக்கும்போது எந்த டச்சை பார்க்கணும்? ஸ்கின் டச்சா, மெல்ட்டிங் டச்சுங்களா? மெல்ட்டிங் டச். அடுத்த பொடி கேட்மியம் சோல்டர். உங்களுக்கு புரியணும்னா கேடியம் பொடி. இந்த கேடியம் சோல்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். US அண்ட் யூரோப் கண்ட்ரியில் பயன்படுத்துறதே கிடையாது. ஏன் அது மாதிரி பயன்படுத்துறது கிடையாது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கெல்லாம் இதை பேன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் யாராவது ஒருத்தர் மேனுஃபேக்சரர், நான் யூஎஸில் போயிட்டு கேட்மியம் சோல்டரில், கேடியம் பொடியில் நகைகள் தயாரிக்கிறேன், உருக்குறேன் கேடியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன பரிசு கொடுப்பாங்கன்னா 1 year imprisonment, 1 வருஷம் ஜெயில்.
யூஎஸ் அண்ட் யூரோப்பில் கேட்மியமை அந்த அளவுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. கேட்மியமை நீங்கள் உருக்கும் பொழுது அது காற்றுல ஆவியாக போயிடும். காற்றுல ஆவியாக போகும்பொழுது அதை யாராவது சுவாசிச்சாங்கன்னா அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டில் இதை பேன் பண்ணலை. 916 கேடிஎம் நகைகள் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ளெக்ஸ் போர்டு போட்டு நீங்கள் விற்றாலும் யாரும் கேட்குறது கிடையாது. என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஹால்மார்க்கிங்கில் மட்டும் கேடிஎம் நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி பொதுவாக கேடிஎம் நகைகள் தாராளமாக கடைகளில் விற்கிறாங்க. மேனுஃபேக்சரிங்கும் நடக்குது. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆனால் அவ்வளவுக்கு அவ்வளவு கெடுதியான ஒரு விஷயம், அந்த கேட்மியத்தை சுவாசிச்சா அந்த கேட்மியத்தை உருக்கும் பொழுது வரக்கூடிய அந்த புகையை சுவாசிச்சா உடனே ஒரு கேள்வி வரும். அப்போது கேட்மியம் நகைகளை நாங்கள் போட்டுக்கிட்டால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாதா? எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நகையை வாங்கி போட்டுக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நகைகள் தயாரிக்கும் பொழுது தயாரிக்கிறவர் மட்டும் கிடையாது, அதை சுற்றி உங்களுடைய வீடு இருந்தால் அந்த காற்றை யார் சுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது. நீங்கள் எடுத்து பார்க்கலாம். தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷில் கடந்த ஒரு 5 வருஷமாக நிறைய கோல்ட்ஸ்மித்ஸ்க்கு த்ராட் கேன்சர் வந்து இறந்து போனதை நீங்கள் கவனிக்க முடியும். பெரும்பாலும் காற்று வசதி இல்லாத இடத்துல இந்த கேட்மியம் பொடியால் நகைகள் தயாரித்த நிறைய கோல்ட்ஸ்மித்ஸ்க்கு இது மாதிரி கேன்சர் வந்திருக்கதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அந்த கோல்ட்ஸ்மித்ஸ்க்கு மட்டும் இல்லை, அந்த கோல்ட்ஸ்மித் இருக்கக்கூடிய பக்கத்தில் வீடுகளில் இருக்கவங்க கூட இது மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருக்கோம். சரி, இது பொதுவான விஷயம். நம்ம ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பார்ப்போம். இது கெடுதியை பற்றி பார்த்தோம். அந்த கோல்டு அப்ரைசிங், இந்த கோல்டு அப்ரைசிங்கில் கேட்மியம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சாதகமான விஷயமா இருக்குன்னு பார்ப்போம். 1 கிராம் கோல்டு, என்ன கோல்டு? அகைன் கேரட் கோல்டு. 1 கிராம் கேரட் கோல்டு. கேரட் கோல்டுனா என்னங்க? அது 916 இருக்கலாம், 80% இருக்கலாம். பியோர் கோல்டு இல்லாமல் செம்பு வெள்ளி கலந்ததை நாம் கேரட் கோல்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 1 கிராம் 916 கோல்டுனே வச்சுக்கலாம். நம்ம இப்போ எவ்வளோ வச்சுக்கலாம்? 1 கிராம் 916 கோல்டுங்க. அதனோட 100 மில்லிகிராம் கேட்மியத்தை சேர்க்குறோம். எவ்வளோ சேர்க்குறோம்? 100 மில்லிகிராம் கேட்மியம் சேர்க்குறோம். அப்போ மொத்தம் நமக்கு எவ்வளோ கிடைக்கணுங்க? 1.1 கிராம். 1 கிராம் கோல்டு, அதில் 100 மில்லிகிராம் கேட்மியம். அப்போ மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? 1.1 கிராம் கிடைக்கணும். ஆனால் என்ன ஆகும்னா கேட்மியம் உருகும் பொழுதே கொஞ்சம் காற்றுல ஆவியாக போயிடும். 1.080 அது மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் குறைவாக கிடைக்குது. ஓகே, உதாரணத்துக்கு 1.1னே வச்சுக்கலாம். நகைகள் 916 தயாரிக்கிறோம். இந்த செயின் ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த செயின், அது மாதிரி ஒரு செயின் தயாரிக்கிறோம். அந்த செயினுடைய தரம் என்ன இருக்குங்க? 916ங்க. கம்பியெல்லாம் 916. பற்ற வைக்கக்கூடிய பொடி, அந்த பொடியில் என்ன இருக்குது? 916 கோல்டு இருக்குது, கொஞ்சம் கேடியம் இருக்குது. சரிங்களா? செயினுடைய தரம் என்ன? 916. பற்ற வைக்கக்கூடிய பொடியில் என்ன இருக்குது? கோல்டும் இருக்குது, கொஞ்சம் கேட்மியமும் இருக்குது. பற்ற வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா பெரும்பாலும் அந்த கேட்மியம் அப்படிங்கிறது காற்றுல ஆவியாக போயிடும். என்ன நடக்குதுங்க இந்த இடத்துல? கேட்மியம் பற்ற வைக்கும்போது ஆவியாக போயிடுது, பெரும்பாலும் போயிடும். அப்போ மிச்சம் என்ன இருக்காங்க? 916. இந்த நகையை உரசும் பொழுது ஸ்கின் டச் என்ன கிடைக்கும்? 916. இதே நகையை உருக்கினால் என்ன கிடைக்கும்? பொடியும் 916 தானே, உருக்குனா என்ன கிடைக்கும்? அதே 916. ஸ்கின் டச்சும் 916, மெல்டிங் டச்சும் 916. என்ன நடக்குதுங்க இங்கே? ஸ்கின் டச் என்ன இருக்குது? 916. ஸ்கின் பியூரிட்டி 916, மெல்டிங் பியூரிட்டி அகைன் 916. இதனால தான் 916 கேடிஎம் நகைகளுக்கு சேதாரம் அதிகமாக போடுறாங்க. நீங்கள் அந்த நகையை வாங்கும் பொழுதும் 916 தான் இருக்கும், அந்த நகையை விற்கும் பொழுதும் அந்த 916க்கான ரூபாவை உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன அவங்களுடைய ப்ராசஸிங் சார்ஜ் இருக்கும். நீங்கள் கேஷாக கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையில் 2%, 3%, 4% கழிச்சிட்டு கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணி கேஷாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுனால. நீங்கள் அதே நகைகள் வாங்கினீங்கன்னா அதே எடைக்கு எடுத்துப்பாங்க. கேஷ் கொடுக்காமல் இருக்கிறதுனால அதே நகைக்கு அதே எடைக்கு எடுத்துப்பாங்க. ஸ்கின் பியூரிட்டி, மெல்டிங் பியூரிட்டி ஒரே மாதிரி இருக்கும் இந்த கேட்மியம் சோல்டரில். அதனால தான் சேதாரம் அதிகமாக போடுறது. பாரம்பரிய முறைப்பொடிக்கும் கேடிஎம் பொடிக்கும் என்ன வித்தியாசம்? பாரம்பரிய முறைப்பொடியில் நீங்கள் வாங்கும் பொழுது 22 கேரட் நகைகளாக இருந்தாலும் விற்கும் பொழுது 20 கேரட்டாக மாறிடுது. ஏன்?
அதில் பொடியுடைய தரம் குறைவாக இருக்கிறதுனால. கேட்மியம் பொடியில் என்ன நடக்குது? வாங்கும் பொழுது 916 இருந்தாலும் விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுது 916, விற்கும் பொழுதும் 916 ஒரே தரம் உங்களுக்கு கிடைக்குது. அதனால தான் கேட்மியம் நகைகளுக்கு சேதாரம் அதிகமாக போடுறது. இதில் என்ன மாதிரியான முத்திரை இருக்கும்? அதில் பார்த்தீங்க 22/20, இதில் பாருங்கள் 916 KDM இது மாதிரி இருக்கும். அடுத்தது கேரட்டேஜ் சோல்டர். இதை நீங்கள் கவனித்து பார்த்தா மட்டும்தான் புரியும். கேரட்டேஜ் சோல்டர், அதுக்கு வேறு ஒரு பெயர் என்ன இருக்குங்க? ஹால்மார்க் சோல்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 2 விதமான பொடிகள்லையும் கேரட் கோல்டு தான் எடுத்தோம். 916னா 916 கோல்டு எடுத்து அது கூட வெள்ளியோ செம்போ இல்லது கேட்மியமோ கலந்தோம். இங்கே கொஞ்சம் மாற்றம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா பியோர் கோல்டு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோங்க? பியோர் கோல்டு, தங்கத்தை எடுக்கிறோம். அங்கெல்லாம் பொன் 916 கோல்டு டைரெக்டாக எடுத்தோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? பியோர் கோல்டு எடுக்கிறோம். 916 மில்லிகிராம், 91.6% கிடையாது. கேரட் கோல்டு கிடையாது. பாருங்கள், நல்லா கவனிங்க. வெயிட்டு 916 மில்லிகிராம், 916 மில்லிகிராம் எடை கொண்ட சுத்தமான தங்கத்தை எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அங்கே நம்ம என்ன எடுத்தோம்? 91.6% தரம் இருக்கக்கூடிய 1 கிராம் கோல்டு எடுத்தோம். இங்கே பியோர் கோல்டு 99.99% இருக்கக்கூடிய 916 மில்லிகிராம் கோல்டு எடுக்கிறோம். புரியுதுங்களா வித்தியாசம்? ப்ளஸ் 84 மில்லிகிராம் எடுக்கிறோம். என்னது? காப்பர். அதாவது 916 மில்லிகிராம் பியோர் கோல்டும் 84 மில்லிகிராம் செம்பும் கலந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 கிராம் 916 கோல்டு கிடைக்கும். என்ன கிடைக்குதுங்க? 1 கிராம் 91.6% கோல்டு கிடைக்குது. 91.6% கோல்டு எப்படி கிடைக்கிறது தான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி கவனிங்க ஒரு முறை, உங்களுக்கு சுலபமாக புரியும். 1 கிராம் 916 கோல்டு எப்படி செய்கிறது அதான் இங்கே சொல்கிறேன். சிம்பிளாக புரிகிற மாதிரி இப்போ எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். 916 மில்லிகிராம் பியோர் கோல்டும் 84 மில்லிகிராம் செம்பும் கலந்தால் நமக்கு என்ன கிடைக்கிது? 1 கிராம் கிடைக்கும். அந்த 1 கிராம் என்னவா இருக்கும்? 91.6% கோல்டு. செம்பு கலந்த 1 கிராம் 916 கோல்டு செஞ்சிட்டோம். அடுத்தது இதே அளவு தங்கத்தை எடுத்துக்கிறோம். செம்புக்கு பதில் துத்தநாகத்தை கலக்கிறோம். துத்தநாகம் கலந்த 1 கிராம் 916 கோல்டு எடுத்துக்கிறோம். மேலே நம்ம என்ன எடுத்திருக்கோம்? செம்பு கலந்த 1 கிராம் 916 கோல்டு. கீழே என்ன எடுத்திருக்கோம்? துத்தநாகம் கலந்த 916 கோல்டு. ரெண்டுத்துடைய தரமும் எவ்வளோ இருக்குங்க? 916 தான். மேலே எடுத்ததும் 916 தான், கீழே எடுத்ததும் 916 தான். மேலே எடுத்தது செம்பு கலந்த 916, கீழே எடுத்தது துத்தநாகம் கலந்த 916. ரெண்டுமே 916 தான். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, செம்பு கலந்த 916 உடைய உருகுநிலை 980 டிகிரி செல்சியஸ் இருக்கும். துத்தநாகம் கலந்த 916 780 டிகிரி உருகுநிலை கொண்டதாக இருக்கும். ரெண்டுமே 916 தான். ஒரு 916 செம்பு கலந்தது கலர் நல்லா இருக்கும், உருகுநிலையும் அதிகமாக இருக்கும். துத்தநாகம் கலந்த 916 கலர் மந்தமாக இருக்கும், சீக்கிரமாகவும் உருகிடும். சீக்கிரமாக உருகுறதுனால இந்த துத்தநாகம் கலந்த 916 பொடியாக பயன்படுத்துகிறோம், வெல்டிங் ராடாக பயன்படுத்திக்கிறோம். கலர் நல்லா இருக்குது, லேட்டாகவும் உருகும், நல்லா தாங்கக்கூடிய தன்மை இருக்குன்னா அதை கிரில்லு செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். புரிகிறதுக்காக சொல்கிறேன். நகைகள் செய்வதற்காக செம்பு கலந்த 916ம் அந்த நகைகளை பற்ற வைப்பதற்காக துத்தநாகம் கலந்த 916ம் எடுத்துக்கிறோம். ஸோ நகைகள் செய்வதற்காக என்ன பண்ணுறோம்? செம்பு கலந்த 916, துத்தநாகம் கலந்த 916 பற்ற வைக்கிறதுக்காக எடுத்துக்கிறோம். ரெண்டுமே 916 தான். இப்போ இங்கே கவனிக்கலாம், செயின் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் கவனிக்கலாம், செயினுடைய தரம் 916, செம்பு கலந்த 916. அதை பற்ற வைக்க போகிறோம். அந்த பொடி என்ன இருக்குங்க? துத்தநாகம் கலந்த 916. பொடியும் 916 தான், செயினும் 916 தான். இப்போது உரைக்கல்ல உரசனா என்ன தரம் கிடைக்கும்? ஸ்கின் டச் 916. இதே நகையை உருக்குனா என்ன கிடைக்கும்? பொடியும் 916, செயினும் 916. உருக்குனா என்ன இருக்கும்? அதுவும் 916 தான் இருக்க போகுது. ஸ்கின் டச் 916, மெல்டிங் டச்சும் 916.
ஸ்கின் பியூரிட்டி அண்ட் மெல்டிங் பியூரிட்டி ஒரே மாதிரி கிடைக்குது. அதுதான் இந்த பொடியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். இப்போது நம்ம அப்ரைசிங் விஷயமும் நம்ம பேச போகிறோம். அப்படின்னா இந்த பொடிகளுடைய தரத்தை பொறுத்து நான் நகையை மதிப்பிடணுமா அப்படின்னு கேட்டால், மார்க்கிங் அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்க. 916 கேடிஎம் 10 ரூபா வளையல்ல 916 கேடிஎம் மார்க்கிங் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. நான் ஒரு போலி நகையோ இல்லை தரம் குறைந்த நகையோ செய்யும்பொழுது 916 கேடிஎம் அப்படிங்கிற மார்க்கிங் போடுவேனா, இல்லை தரம் குறைந்த நகை அப்படின்னு மார்க்கிங் போடுவேனா? நல்ல குவாலிட்டின்னு தானே மார்க்கிங் போடுவேன். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் நகையில் இருக்கக்கூடிய முத்திரை 916 கேடிஎம் அப்படிங்கிற முத்திரையெல்லாம் பார்த்து நீங்கள் மதிப்பிடக்கூடாது. அப்போது எதை பொறுத்து நீங்கள் மதிப்பிடணும் அப்படின்னா, நகைகளுடைய பேட்டர்னை பொறுத்து அந்த நகைகளில் எவ்வளவு பொடி இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மதிப்பிட போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு நகை தீர்மானமான பிறகு, மெருகு போட்டு முடித்த பிறகு, எந்த நகையாக இருந்தாலும் சரி, வளையலோ செயினோ ஏதாவது ஒரு நகையை நான் செஞ்சுட்டு அதை நான் மெருகு போட்டு முடித்த பிறகு இது எந்த பொடியில் பற்ற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த கோல்ட் ஸ்மித்தை கேட்டாலும் சொல்ல முடியாது. தீர்மானமான பிறகு, மெருகு போட்ட பிறகு. அதே நகையை நான் காய்ச்சி சல்ஃபரில் போட்ட பிறகு நான் பார்த்தா என்னால் சொல்ல முடியும். ஆனால் தீர்மானமான பிறகு, மெருகெல்லாம் போட்டு முடித்த பிறகு இது கேடிஎம்மில் பற்ற வச்சிருக்கா, ஹால்மார்க் பொடியில் பற்ற வச்சிருக்கா, பாரம்பரிய முறை பொடியில் பற்ற வச்சிருக்கா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. மிஷின் கட்டிங் பண்ணி மெருகெல்லாம் போட்ட பிறகு அது சொல்ல முடியாது. இது மாதிரி இருக்கக்கூடிய நகைகளுக்கு மார்க்கிங்கை பார்த்து சொல்லலாமான்னா, மார்க்கிங்குடைய வீடியோவும் உங்களுக்கு காட்டினேன். அப்போ எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து வரும்போது உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ நீங்கள் பார்த்தது பொடியால் நகைகள் மதிப்பிடும்போது நீங்கள் என்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும், அந்த பொடியால் என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்தது நீங்கள் ஒரு மதிப்பீட்டாளராக இந்த பொடி அப்படிங்கிற விஷயத்தில் என்னென்ன விஷயங்கள் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது வரப்போகிற அடுத்தடுத்த கிளாஸஸில் இருக்கும்.